ஹாய் கைஸ், மழையா இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஹாய் கைஸ், இங்கே வந்துட்டு பவர் கிளம்பாக மழை வந்துட்டு இருக்கு. என்னாலே நம்ப முடியல, அந்த அளவுக்கு சரியான மழை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்ம வந்துட்டு சென்னையில் மழையத்தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல மழையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. மழையா 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 அது மாதிரி வந்துட்டு மழையத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ பார்த்தா சொல்லுன்னு தெரியல, சரியான மழை செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு மழையை வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஏன்னா உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். ஏன்னா செம்ம ஹீட்டு. அந்த ஹீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இந்த மழையை வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு குதூகலம் கொண்டாட்டமே அந்த மாதிரி இருக்கு உண்மையிலே. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ரெய்னி சீசன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு இங்கே எல்லாம் ஃபுல்லாக ரெய்னியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் இருக்குது சென்னையில் மழை. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த ஃபீலே வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்களா, நான் வந்துட்டு ஜஸ்ட் நினச்சேன் ஓகே சும்மா தான் மழை வந்து போட்டார், பெருசாலாம் வராது. பட் ஆனால் இங்கே மக்களை பார்க்கும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. மட்டும் பயங்கரமாக இருக்குது மழை வந்துட்டு. என்ன சொல்கிறது, செம்மையாக இருக்குது. பார்க்குறீங்களா? யாரோ பாத்ரூம் ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. பண்ண முடியல, லாபதளத்துக்குள்ள என்ன பண்ணுறது? கஷ்டப்படுறது அப்பே பண்ணாட உடலம் கொண்டாட்டமே. பார்த்தீங்களா 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 பாத்தியா? ஐயோ எப்படி இல்லைனா இப்படி ஆக்சன். ஏய் இதெல்லாம் இது சரியான மழை, சரியான மழை, செம்மையாக இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இதுதான் நான் அப்போ இங்கே தான் நிற்கிறேன் எடுக்கிறேன், அவ்வளோ மழை தண்ணி மலையாடிக்குது.
இங்கே மழை வந்து ரெயின் அப்படிங்கிற ஒரு டைமிங்கில் வந்துட்டு சுனாமி மாதிரி மழை வந்து அப்படியே தேங்கி ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு இதெல்லாம் சாப்பாடு வழி இல்லாமல் எல்லாமே அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட மழை வந்தது இது அடுத்த சந்தோஷம் இருக்குது. அப்படியே செத்துட்டாங்க போல எல்லாரும். நாங்களும் வந்துட்டு இதில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். அப்படிலாம் வந்து ஃபீல் ஆகாம மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு செம்ம மழை. எனக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க. அல்லா மழை, கொக்கா மக்கா மழை. அப்போ சாப்பிட கூட வழியிலடா. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இன்னும் பண்ண முடியல. அப்புறம் பிஸ்கெட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஓவரா இருக்கா. என்ன பண்றது? ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் மழை எப்படி போயிட்டு இருக்குது, ஆத்தோட்டமாக போகுதா என்ன அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மழையா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரெட் அலர்ட் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு ரெட் அலர்ட் அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் செக்ஷனில் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஏதோ இந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி லைக் அப்படி காற்று அப்படியே இப்படி போகுது, அப்படியே அலை மாதிரி அப்படியே போகுது. அதை வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கும். இது ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே. வானம் பார்த்து பூமி வந்து விவசாயம் மழை வந்து அதனால நான் சொல்றது விட்டுருவோம். அதுக்கான காரணம் என்ன வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த மழை நல்லா இருக்கு. மறக்காம நீங்களும் வந்துட்டு மழையை ரசிங்க உங்கள் ஊரில் இருக்கும். இன்னைக்கு நமக்கான வேலை வந்துட்டு இல்லை. அதனால மட்டும் இன்னைக்கு கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம்? வீட்டுக்கு. வந்துட்டு மழை தண்ணி நிற்கவே இல்லை. மழை வந்துக்கிட்டே இருக்குது. தென் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கிளம்ப போகிறோம். என்ன பண்ண முடியும்? கிளம்பித்தான் ஆகும். கரண்ட்டும் இல்லையா? என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்த நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏஷியன் தெரியுமா? ஸோ நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கே சின்ன ஒரு வேலைக்காக வந்துருக்கோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போகிறோம். ஸோ எல்லாம் கட்டுப்பாக இருக்குங்க. ரொம்ப கட்டுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆளுக்கும் மண்டைக்கு செட்டு ஆக மாட்டேங்குது. தெரியல. ஓகே, நாம் வந்து இதெல்லாம் முடிச்சு நம்ம வந்துட்டு கிளம்புறோம். ஸோ ஏன் மூஞ்சி பக்கத்து போதுக்கு காமிக்கிறாங்க வந்துட்டு வாய்ஸ் கேட்காது. ஸோ அதனால தான். ஓகே, தப்பாக நிற்காது. தென் அடுத்த சொல்லலாம் வந்துட்டு பை பை. நாம் வந்துட்டு இப்போ எல்லா கொஞ்சம் வேலையும் ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லோரும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒர்க் சைட் போயாச்சு. ஸோ ஒர்க் சைட் போயிட்டு வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா லைட்டாக ஒரு மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நார்மலான மழை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைண்ணே அவ்வளோதான் ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். நினச்ச மாதிரியே வந்துட்டு மழை அப்படியே
செஷனு ஃபுல்லாக வந்து செம்மையாக ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் நான் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நான் இவ்வளோ இதாக பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா காமெடிக்காக சொல்லுவாங்க என்கிட்ட வந்துட்டு, என்னப்பா யூடியூபரு பணக்காரன் ஏசியெல்லாம் வாங்கி மாட்டலாம் இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆர்ஸ்டிச் தெரியுமா? ஆர்ஸ்டிச்சா அது ஒரு பெரிய கோழி தலை இப்படி இருக்கும். அது வந்துட்டு என்னன்னா, அது ஒரு முட்டை, வாவ் பெரிய பெரிய முட்டை. அந்த முட்டையை போடுற அந்த கோழி தான் தெரியும் குண்டி வலினா என்னன்ட்டு. அது மாதிரி தான் வீடியோ போடுற எனக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனையை நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்துட்டு நாய்ஸஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அண்ட் தென் வந்து நான் இங்கே இந்த ரூமில் டான்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் லைவாக இருக்கட்டும், அண்ட் மூவிஸ் போகிறதா இருக்கட்டும், அதை ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், அது கஷ்டப்படுறதா இருக்கட்டும், விளாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் எவ்வளோ மெனக்கட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக யார் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம், டக் 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 இப்படி 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 இப்படின்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு அதுக்கு வந்து கன்சென்ட்டாக இருக்கணும். ஓகே, அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டு நான் இங்கே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்துட்டு ஏசியெல்லாம் மாட்டல, ஒரே குலுக்கமாக இருக்கும், ரொம்ப குலுக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்கோம்ல, நம்மளுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு 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 ஹோப்போடு நான் வந்துட்டு ஓடிட்டு இருக்கேன். அந்த ஹோப்பில் வந்துட்டு நான் திடீர்னு இறந்து கூட போயிடலாம். ஓகே, நம்ம வாழ்க்கை இன்னைக்கா நாளைக்கா நாளான்னைக்கா நமக்கு தெரியாது. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே முடிஞ்சிருமான்னு தெரியாது. அப்போ அது மாதிரி இருக்கிற நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹோப்போடு நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் நம்மளுடைய ஒரு ஒரு ஈடுபாடாக இருக்கணும். அப்போ அந்த ஒரு ஈடுபாடில் வந்துட்டு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குலுக்கமாக, ரொம்ப ஹீட்டு, ரொம்ப தாங்க முடியல, இப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே ஒரு மலையை பார்க்குறேன். சரியான மழை. என்னால் வந்துட்டு நான் நிற்க முடியல. மழை பாதிலே முடிஞ்சாலும் சரி, நான் போய் நனைஞ்சிட்டேன். நான் வெளில போய் நனைஞ்சிட்டா அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. உண்மையில சொல்கிறேன், ஏதோ ஒரு டெசர்ட்ல இருந்துட்டு தப்பிச்சு வந்து ஒரு மலையை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இதுல இருந்துலாம் தப்பிச்சு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலை வந்துட்டு இல்லை, கரண்ட் வேற போயிடுச்சு, ஸோ நடக்காது அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே தென் கிளம்பலாமான்னு கேட்டு மத்தியானம் வந்துட்டு நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம். வர வழியில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதுக்கும் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அண்ணா சாப்பாடு கொடுத்தாரு, ஸோ அதை வாங்கிட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும். அண்ட் இதுக்கு மேலே என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ஷார்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் வியூஸ் வந்துட்டு ஒரு 500, 800, 900 அதுக்கு மேலே போகாது. நிறைய போயிருக்குது, வியூஸ் நிறைய போயிருக்குது. பட் இப்போ ஒரு நார்மலான ஒரு பேஸில் வந்துட்டு பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா, பழைய ஷார்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு வியூஸ் அந்த மாதிரி போக 1000 வியூஸ் போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து என்னோட லாங் ஃபார்ம் வீடியோஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட் ஃபார் தட் மீ. ஓகே, ஸோ அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்டு ரெகுலர்லி ஆர் மேபி இப்போ கூட லைவ் வரலாம். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாக உழைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்குது. உண்மையாக உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஒரு இடத்துல வந்துட்டு நிற்பீங்க வின்னராக. ஓகே, ஸோ லூசராக போகிறதும் தப்பெல்லாம் கிடையாது, கற்றுக்கலாம். எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். ஓகே, லேர்ன் பண்ணுங்கள், ரீச் ஆகிட்டே இருங்க. ஓகே, தென் பை கைஸ், மீன்ஸ் நான் உங்கள் மாஸ்டர்.